எனக்கு கூட இஸ்ரேலுக்கு போனோன்னு ரொம்ப ஆசை. ஆனா அங்க இருக்கிற மண்ணுனால எந்த ஒரு அற்புதம் நடக்க போறது இல்லை. அவன் கல்லை கட்டி வைக்கிறான்னா நம்ம மண்ணை வாரின்னு வரோம். இஸ்ரேல்ல இருந்து மண்ணு வாரின்னு வந்து வீட்டில் வச்சா அற்புதம் நடந்துருமா? அந்த சாங்கிய சடங்காச்சாரங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க அவங்க ஜெபம் பண்ணி கொடுத்த இந்த காரியத்தை வீட்டில் வச்சா, இவங்க ஜெபம் பண்ணி கொடுத்த காலண்டர், அவங்க ஜெபம் பண்ணி கொடுத்த பொருள், எருசலேமில் இருந்து இஸ்ரேல இருந்து எண்ணெய், இது போல விளக்கு இல்ல மண்ணு எல்லாத்தையும் வாரின்னு வந்து வீட்டில் வச்சா அற்புதம் நடந்துரும்னு நினைக்கிறோம். இது அருவருப்பு. விசுவாசம் பொருட்கள் மேல இல்ல, விசுவாசம் மண்ணு மேல இல்ல. முன்னாடி சத்தம் வரக்கூடாது. விசுவாசம் பொருட்கள் மேல இல்ல, விசுவாசம் மண்ணு மேல இல்ல, விசுவாசம் ஏதோ ஒரு காரியத்தில் இல்ல, விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும். அததான் கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தருக்கும் நமக்கு நடுவே எந்த மண்ணும் பொண்ணும் இருக்க கூடாது. அது அருவருப்பு. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரகங்களை செய்து வீட்டுக்குள்ள வச்சாங்க. அதை கர்த்தர் அருவருத்தார். ஆமா, வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். அப்ப விசுவாசம் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும். குறிப்பிட்ட ஊழியக்காரங்க மேல கூட இருக்கலாம். சிலருக்கெல்லாம் ஊழியக்காரங்க மேல விசுவாசம். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க ஒருத்தர் போட்டோ மாட்டி வச்சிருந்தாங்க, மாலெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த போட்டோவை பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இல்லை. போனா அந்த வீட்டில் இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்க, அதனால நான் மாலை போட்டு வச்சுக்கிறேன்னா கூட பரவாயில்ல, ஏதோ பழைய இது பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த வீட்டுக்கும் போட்டோக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்தா ஒரு சைனாக்காரர். சைனாக்காரனுக்கு நீ ஏன்பா மாலை போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்டா, அவர் பேர் வந்து குறிப்பிட்ட பேர், ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து கொரியால ஊழியக்காரர். கொரியா ஊழியக்காரர் மெட்ராஸ்க்கு வந்துக்கிறாரு. மெட்ராஸ்க்கு வந்தப்போ இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்குது. அற்புதம் நடந்த உடனே கொரியா போட்டோ செஞ்சு மாலையும் போட்டுக்கிறான். இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற அருவருப்புகள். தீர்க்க தரிசிகளுக்கு போன் பண்ணிடுறதுனால, இல்ல தீர்க்க தரிசிகளை நம் ஊழியக்காரர்களுக்கு போட்டோ மாட்டி அதை தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறதுனால பார்த்துக்கிறதுனால அற்புதம் நடக்காது. அருவருப்புகள் நீங்கணும். கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.